குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு இடையே நடக்கும் மோதலில் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனான் நாட்டில் இருந்து ஹிஸ்புல்லா செயல்படுகிறது. எல்லை தாண்டி சென்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது ஹிஸ்புல்லாவின் வாடிக்கை. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தும் பேஜர், வாக்கி டாக்கிகளை இஸ்ரேல் வெடிக்க செய்தது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சாதனங்கள் வெடித்து சிதறியது. 30க்கும் மேற்பட்டோர் இறந்தனர், ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். இஸ்ரேலின் திடீர் தாக்குதலால் ஹிஸ்புல்லா நிலைகுலைந்து போனது. பதிலுக்கு எல்லை தாண்டி சென்று இஸ்ரேலின் விமானப்படை தளத்தை தாக்கியது. ஏற்கனவே இஸ்ரேல் மீது கை வைத்தால் ஹிஸ்புல்லாவை கற்காலத்துக்கு அனுப்பிவிடுவோம் என இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. மீண்டும் மீண்டும் தாக்குதல் தொடர்ந்ததால் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் அதிகம் உள்ள இடத்தை இஸ்ரேல் தாக்கியது. இதில் ஹிஸ்புல்லா படையின் ராட்வான் பிரிவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக இஸ்ரேல் எச்சரித்தது. அங்குள்ள பொதுமக்களை உடனடியாக வெளியேற்றும்படி நேற்று காலை எச்சரித்தது. அடுத்த சில நிமிடங்களில் லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் சரமாரியாக ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா அமைப்பினரின் 800க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலில் பயங்கரவாதிகள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர். குறிப்பாக பெகா பள்ளத்தாக்கு பகுதி தாக்குதலில் உருகுலைந்து போனது. கடந்த ஆண்டு அக்டோபரில் துவங்கிய மோதலுக்கு பின் லெபனானில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். போர் பதற்றம் அதிகரித்ததை அடுத்து லெபனானில் உள்ள மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்கும்படி அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் தெற்கு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் குடும்பத்துடன் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நேற்று புறப்பட்டனர். எங்களுக்கு செல்ல வேறு இடம் இல்லை என தப்பி ஓடும்போது கண்ணீர் மல்க தெரிவித்தனர். தாக்குதல் தொடங்கியதுமே தீங்கு விளைவிப்பவர்கள் வெளியேறுங்கள், இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரித்தார். இதற்கான கடும் விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க வேண்டும் என லெபனான் அரசும் எச்சரித்துள்ளது. பதற்றமான சூழல் காரணமாக இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளுக்கான விமான சேவையை சர்வதேச விமான நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளன. ஏர் இந்தியா நிறுவனமும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களை காலவரையின்றி ரத்து செய்துள்ளது.